ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூட்டெல்லா எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூட்டெல்லா கடையில் வாங்க போனால் சின்ன பாட்டிலே 200 300 சேல் பண்ணுறாங்க. ஆனால் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூட்டெல்லா செய்கிறதுக்காக இப்போ பாதாம் நம்ம வறுக்க போகிறோம். அதனால் இப்போ ஒரு பேன் வச்சிடலாம் ஸ்டவ்வில். இந்த பேன் சூடானோடனே இப்போ நம்ம இதில் 50 கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துடலாம். பாதாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் அப்படியே நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதை கையில் எடுத்து பார்க்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா கையில் நம்ம தாங்கலை சூடு, அந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து இதை சேர்த்துடலாம். இந்த பாதாமை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா பவுடராக முதல்ல அரைச்சி எடுக்கலாம். இது இன்னும் நல்லா நைஸாக அரைப்படணும். அது இல்லாமல் இதில் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கணும். இந்த பாதாம்லேயே ஆயில் இருக்கும்ல, அதனால் நமக்கு இது போல் அரைக்க அரைக்க இந்த மிக்ஸி ஜாரோட சூடோடு சேர்ந்து இது நல்ல ஆயில் தன்மையாக நமக்கு இந்த பாதாமில் ஈரப்பதத்தோடு நமக்கு அரைப்பட்டு வரும். இப்போ எந்த அளவுக்கு இது போல் நல்ல ஈரப்பதம் தங்கி இருக்குல்ல, இந்த ஆயிலோடு சேர்ந்து இந்த பாதாம் இது போல் கலந்து விட்டு இதை நல்லா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு முறை இதை நல்லா ஒரு 3 தடவை அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேருங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த நியூட்டெல்லா. இப்போ வெண்ணெய் சேர்த்துட்டோம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்குல்ல. இப்போ நல்லா இதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம இனிப்புக்காக சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது போல் ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து அரைச்சோடனே எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குல்ல. இப்போ இதையும் நல்லா ஸ்பூன் வச்சு இது போல் ஓரெல்லாம் எடுத்து விடலாம். அப்போ தான் இது நல்லா அரைப்பட்டு வரும் எல்லாமே சேர்ந்து. இப்போ கலந்து விட்டுட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கறதுனால இந்த நியூட்டெல்லாவில் நம்ம சேர்த்துக்கிற இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியுமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்தோடனே இது நல்லா கலராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்குல்ல, இந்த அளவுக்கு க்ரீமியாக ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து இது போல் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பராக நியூட்டெல்லா வீட்டிலே ரெடியாக இருக்குது. இந்த நியூட்டெல்லா நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். ஆனால் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். எண்ணெய் சேர்த்து செய்யும் போது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது போல் வெண்ணெய் சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நமக்கு இந்த நியூட்டெல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி நம்ம 1 வாரம் வெளியே வச்சு அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சுலபமாக இந்த நியூட்டெல்லா நமக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் நியூட்டெல்லா வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.